ஹாய்! வெல்கம் டூ கெட்டிங் டெக்னாலஜிஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்புட்ன்னா, Oracle எப்படி டவுன்லோட் பண்றது அண்ட் தென் எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? Oracleல இப்போ கரண்ட்டா இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன அப்படின்னா 21C. ஸோ இந்த 21Cய தான் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ண போறோம் அண்ட் தென் இன்ஸ்டால் பண்ணி எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்க Chrome போயிட்டு Oracle 21C எக்ஸ்பிரஸ் எடிஷன் அப்படிங்கிற அதான் நம்ம டவுன்லோட் பண்ண போறோம். ஸோ அப்படி சர்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆரக்கிளோட லிங்க் வரும். ஸோ இந்த லிங்க்க கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு டவுன்லோட்க்கான ஆப்ஷன் காட்டும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து விண்டோஸ்க்காக நீங்க டவுன்லோட் பண்ணா ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணணும். இல்ல நீங்க லினக்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா, லினக்ஸ்க்கான லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் விண்டோஸ்க்காக டவுன்லோட் பண்றேன். ஸோ நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஜிப் ஃபைல் டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது டவுன்லோட் ஆக ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் ஆகும். இது டவுன்லோட் ஆன உடனே இந்த ஃபைல நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேங்க. எனக்கு இப்ப டவுன்லோட் கம்ப்ளீட் ஆயிட்டு, இந்த மாரி ஜிப் ஃபைல் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா? ஸோ, இத நீங்க ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஆல் குடுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகி ஒரு ஃபோல்டரா கிரியேட் ஆகும். ஸோ, எக்ஸ்ட்ராக்ட் ஆயிட்டு இருக்குது. ஸோ, இந்த ஃபோல்டருக்குள்ள உங்களுக்கு என்ன இருக்கும் அப்டின்னா, ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ, அந்த அப்ளிகேஷன் ஃபைல நம்ம டபுள் கிளிக் பண்ணி ரன் பண்ணோம் அப்டின்னா, நம்மளுக்கு Oracle இன்ஸ்டால் ஆகும். ஓகே. ஸோ, ஃபர்ஸ்ட் இத நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபைல நீங்க எந்த லொகேஷன்ல இன்ஸ்டால் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அங்க கூட நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம், உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கும். அதே நேம்ல. ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ள போனீங்க அப்புட்ன்னா, உங்களுக்கு நெறையா ஃபைல்ஸ் இருக்கும். அதுல டைப் ஆஃப் த ஃபைல் பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். இந்த ஃபைல் என்ன அப்படின்னா, இதான் EXE ஃபைல்ன்னு சொல்லுவாங்க. Oracle 21C யோட EXE ஃபைல். இந்த ஃபைல நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ரன் ஆகும். ஸோ ரன் ஆனோனே எனக்கு இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. ஸோ நான் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணணும். இதுல வந்து ஐ அக்செப்ட் த டெர்ம்ஸ் அப்படின்னு அத வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் குடுங்க. இது வந்து லொகேஷன். எந்த லொகேஷன்ல உங்களுக்கு Oracle இன்ஸ்டால் ஆகணும் அப்படிங்கிற லொகேஷன். இது வேணும்னா நீங்க சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட். அதுக்கப்புறம் என்ன அப்புட்ன்னா, ஒரு பாஸ்வேர்ட் கேட்கும். ஓகேங்களா? இது என்ன பாஸ்வேர்ட் அப்புட்ன்னா, நீங்க Oracleல யூஸ் பண்றதுக்கான ஒரு பாஸ்வேர்ட். இதுல யூசர் நேம் பை டிஃபால்ட்டா இல்ல சிஸ்டம் இருக்கும். பாஸ்வேர்ட் வந்து நீங்க இங்க என்ன பாஸ்வேர்ட் குடுக்குறீங்களோ, அந்த பாஸ்வேர்ட் தான் நீங்க Oracleல எப்பலாம் லாகின் பண்ணணுமோ, அப்ப எல்லாமே இந்த பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணி தான் லாகின் பண்ண முடியும். இந்த பாஸ்வேர்ட் மோஸ்ட்லி ஈஸியா உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டா வச்சுக்கோங்க. இன்கேஸ் இந்த பாஸ்வேர்ட் மறந்துச்சு அப்படின்னா, நம்ம Oracleல அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு, திருப்பி யூஸ் பண்ற மாரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ, அதனால கொஞ்சம் ஈஸியா இருக்கிற பாஸ்வேர்ட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் குடுத்துட்டு, இங்க இன்ஸ்டால் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ, இது இன்ஸ்டால் ஆகுறதுக்கு ஹார்ட்லி ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் எடுத்துக்கும். ஸோ, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். சரி, ஓகே. இப்ப நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு Oracle டேட்டாபேஸ் இன்ஸ்டால்டு சக்சஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மெசேஜ் டிஸ்ப்ளே ஆயிட்டு ஓகேங்களா? ஸோ, எனக்கு லேப்டாப்ல Oracle வந்து இன்ஸ்டால் ஆயிட்டு. இப்போ ஃபினிஷ் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு செட்டப் கம்ப்ளீட் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, சர்ச் பாக்ஸ்ல போயிட்டு SQL அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. அப்போ SQL பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ, அத கிளிக் பண்ணுங்க. இதான் Oracleஓட அந்த ஸ்க்ரீன். இங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே என்ன கேட்பாங்க அப்படின்னா, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்பாங்க. நம்ம பாஸ்வேர்ட் செட் பண்ணும்போதே மேல ஒரு லைன்ல யூசர் நேம் வந்து ஆர் சிஸ்டம் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம்னு இருக்கும். ஸோ, நான் சிஸ்டம்னு குடுக்குறேன். பாஸ்வேர்ட் நீங்க அங்க என்ன பாஸ்வேர்ட் குடுத்தீங்களோ, அதே பாஸ்வேர்ட் குடுத்துட்டு என்டர் பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு டேட்டாபேஸ் கூட கனெக்ஷன் சக்சஸ்ஃபுல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிரும். இனிஷியலா இந்த SQL வந்து எதுல இருக்கும் அப்டின்னா, சிஸ்டமோட ஸ்கீமால தான் இருக்கும். நம்மளுக்கு வேணும் அப்டின்னா, நம்ம தனியா யூசர்ஸ் கிரியேட் பண்ற மாரி நம்மளுக்குன்னு ஸ்கீமா கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு தனியா செப்பரேட்டா கமாண்ட்ஸ் இருக்கு. ஸோ, அத யூஸ் பண்ணி ஸ்கீமா கிரியேட் பண்ணிட்டு, அங்க போயிட்டு நம்மளுக்கான டேபிள்ஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அப்டி இல்ல அப்டின்னா, சிஸ்டமோட ஸ்கீமாலயே நம்ம டேபிள்ஸ் கிரியேட் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம டேபிள்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ, அத பத்தின வீடியோஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்டின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கெட்டிங் டெக்னாலஜிஸ ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ.